Good morning to all, dear 10th students. Unit 6ல நியூக்ளியர் பிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் போய்கிட்டு இருக்கு. எஸ்டர்டே கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸில் அக்ரிகல்ச்சரும் மெடிசனும் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்ப்போம். வாங்க, இன்னும் ஒரு 2 டாபிக் இருக்குது, அதை வாங்க பார்த்துடலாம். தேர்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரீஸ். தொழிற்சாலைகளில் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. பாருங்கள், இன் இண்டஸ்ட்ரீஸ் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ட்ரேசஸ் டு டிடெக்ட் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் சச் அஸ் கிராக்ஸ் அண்ட் லீக்ஸ். தொழிற்சாலைகளில் அந்த பெரிய பெரிய எந்திரங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிளவுகள், கிராக்ஸ், பிளவுகள், அதில் ஏதாவது கொள்கலன்களில் ஃப்ளூயிட்ஸில் உள்ள லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். பேக்கேஜிங் ஃபால்ட்ஸ் கேன் ஆல்சோ ஐடென்டிஃபைடு த்ரூ ரேடியோ ஆக்டிவிட்டி. பேக்கேஜ் பண்ணுறதுல, ஏதாவது அடைக்கிறதுல, அடைச்சி வெளியில் அனுப்புறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஃபால்ட் இருந்தால் அந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். Causes which have radioactive sources are used in many industries to check the level of gases, liquids and solids. திண்ம திரவ வாயுக்களில் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய லெவல் எவ்வளோ தூரம் அந்த இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ரேடியோ ஐசோடோப்ஸை வச்சு பார்க்கலாம். அண்ட் ஐசோடோப் ஆஃப் கலிஃபோர்னியம் CF252 மாஸ் நம்பர் is used in the airlines to detect the explosive in the luggage. அதாவது இந்த கலிஃபோர்னியம்ங்கிற ஐசோடோப்பானது விமானங்களில் ஏதாவது வெடிக்கக்கூடிய லக்கேஜஸ் இருக்கா, எடை பொருள்கள் இருக்கா, ஈஸிலியாக ஃப்ளேமபிள் ஆகக்கூடிய, தீப்பிடிக்கக்கூடிய, வெடிக்கக்கூடிய, வெடித்து சிதறக்கூடிய பொருள்கள் இருக்காங்கிறத இந்த ரேடியோ ஐசோடோப்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஐசோடோப் ஆஃப் அமெரிசியம் AM241 is used in many industries as a smoke detector. அதாவது எனது புகை இருந்தால், தீப்பொறி வந்தால், தீ பிடிச்சா, ஏதாவது ஒரு ரூமில் ஏற்பட்டால் அந்த மொத்த ரூமுக்குமே தெரியப்படுத்துறதுக்கு ஐசோடோப் அமெரிசியத்தை பயன்படுத்துகிறோம். அந்த மெத்தட்ஸ்லாம் மேல் வகுப்பில் படிக்கலாம். இங்கே இந்த 2 மெத்தட்ஸில் என்னென்ன பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த கலிஃபோர்னியம் CF252, அமெரிசியம் 241, ஸ்மோக்கில் வந்து 241, 252 வந்து எக்ஸ்ப்ளோசிவ் லக்கேஜஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச். அகழ்வாய்வு பணிகளில், அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை ரிசர்ச்சில் இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் பயன்படுது. யூசிங் த டெக்னிக் ஆஃப் ரேடியோ கார்பன் டேட்டிங் த ஏஜ் ஆஃப் எர்த்ஸ் ஃபாசில்ஸ், old paintings and monuments can be determined. In radiocarbon dating, the existing amount of radiocarbon is determined and this given us estimate about the age of these things. சார் ஒன்றுமே புரியலை அப்படின்னா சிம்பிளுங்க. ரேடியோ கார்பன் ஒன்று இருக்குது, அதாவது 6 கார்பன் 14. அட்மாஸ்பியரிக்கல் ஏரில் பார்த்தீங்கன்னா 6C12 தான் இருக்கும். இந்த 6 கார்பன் 12 6C12 அப்படின்னு மேக்சிமம் இருக்கும். இந்த 6C14 அப்படிங்கிறது ரொம்ப மிக குறைவாக இருக்கும். இந்த 6 கார்பன் 14 அப்படிங்கிறது கார்பனுடைய ஐசோடோப். 6C12, 6C13, 6C14. இந்த 6 கார்பன் 14 அட்டாமிக் நம்பர் 6ம் கார்பனுங்கிற எலமெண்ட் 14 மாஸ் நம்முடைய கார்பன் ஏரில் எவ்வளோ இருக்குன்னா 1% தான் இருக்கும். இந்த 1% கார்பனை லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது விலங்கினங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் 1% அவங்க இந்த கார்பனை என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் சுவாசிக்கக்கூடிய ஒரு இயல்பில் அவங்க உடம்புல அந்த 1% கார்பன் தங்கிரும். அவங்க இறந்த பிறகு இந்த கார்பன் 1%, கார்பனாக ஒன்றும் இல்லை, கறி தான், கறித்தூள் தான் கார்பன், சாம்பல் தான் கார்பன். அந்த 1% கார்பன் 1/2% கார்பனாக மாறுறதுக்கு 5560 ஆண்டுகள் ஆகும், 5570 ஆண்டுகள் ஆகும், 5320 ஆண்டுகள் ஆகும். அது கார்பன். மேலும் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸில் வந்து 5560 இயர்ஸ் ஆகும்
அப்படின்னாங்க. அப்போது ஒரு மம்மி, அதாவது உணக்கல் உடல், ஒரு கருவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதப்படுத்தப்பட்ட மம்மிஸை நம்ம எகிப்தில் பார்க்கலாம். அப்போ அந்த உடம்புல இந்த கதிரியக்க கார்பன் 6 கார்பன் 14 பேலன்ஸ்டு எவ்வளவு இருக்குது? 1% 50% போயிடுச்சுன்னா இந்த உடல், இந்த பதப்படுத்தப்பட்ட மம்மிஸ் இறந்து 5560 ஆண்டுகள் ஆகிறது என்பதை கணிக்க முடியும். இதை வச்சுக்கிட்டு பெயிண்டிங்ஸில் பார்க்கலாம். அதாவது பெயிண்டிங் எப்படி பண்ணியிருப்பாங்க, தாவரங்களில் உள்ள இலைகளையோ மரப்பட்டைகளையோ கரைச்சி அடித்து தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அதில் என்ன இருக்கும், இந்த 6 கார்பன் 14 கதிரியக்க ஐசோடோப்பு இருக்கும். அது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்து அதோடைய ஏஜை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அகழ்வாய்வு பணிகளில் பயன்படுத்தக்கூடிய மரப்பொருட்கள், தோல் பொருட்கள், இதெல்லாம் எத்தனை காலத்திற்கு முன்பாக இது உருவாக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிப்பதற்கும் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் பயன்படுது. இது ரேடியோ கார்பன் ஐசோடோப்புடைய ஒரு மிக முக்கியமான பயன்பாடு. அதுதான் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சுக்கு இதை பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 விஷயங்கள் பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32 எதுக்கு, அக்ரிகல்ச்சரில் பயன்பட்டுச்சு. அடுத்து இதில் பார்த்தோம் மெடிசனில் பார்த்தோம் கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுச்சு, கேன்சரில் பயன்பட்டுச்சு. அயோடின் 131 முன்கழுத்து கலலை காய்டர் அதில் பயன்பட்டுச்சு. சோடியம் 24 ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட், பிளாக் இன் பிளட் வெசல்ஸ் ஆஃப் த ஹார்ட், இதை பார்க்க ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனை பார்க்க பயன்பட்டுச்சு. அப்போ தொடர்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது பாஸ்பரஸ் 32 அக்ரிகல்ச்சர்லையும் பயன்பட்டுச்சு, ஸ்கின் டிசீஸுக்கும் என்ன பண்ணுது, அதை பயன்படுத்தணும். அப்போ அடுத்து அயன் 59 பார்த்தீங்கன்னா ஆனமிக் பேஷண்ட்ஸோடைய தெரபிலையும் பயன்பட்டுச்சு, டயக்னோசிஸ்லையும் பயன்பட்டுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம். இண்டஸ்ட்ரியில் கிராக்ஸையும் ஃப்ளாரையும் பார்க்க பயன்பட்டுச்சு. எவ்வளவு வியரிங் அண்ட் டியரிங் அப்படின்னு சொல்லலாம், தேய்மானம், எந்தத்தோடைய தேய்மானத்தையும் குறைபாடையும் பார்க்க கூட என்ன பண்ணலாம், இந்த ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச். இது எல்லாத்துலேயுமே ரேடியோ கார்பன் ஐசோடோப்ஸ், இதில் ஆர்கியாலஜிக்கில், மெடிக்கலில் அதோட எலமெண்ட்ஸு, அக்ரிகல்ச்சர் அதோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எப்படி கேட்பாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. மிக எளிமையாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், சேஃப்டி மெஷர்ஸ். இன் டே டு லைஃப் யூ ரிசீவ் சம் நேச்சுரல் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் த சன். சூரியன்லேருந்து இயற்கையிலேயே நிறைய கதிர்வீச்சு வருதுங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் present in the soil and rocks, மண்ணிலையும் பாறைகளிலிருந்தும் கதிர்வீச்சு வருது. The household appliances like televisions, microwave ovens, cell phones and the x-ray, அதாவது எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய பயன்படக்கூடிய எக்ஸ்ரே கருவிகள் used in hospitals, thus radiations do not produce any severe effects as they are very low intensity. இதெல்லாம் வருது, ஆனால் பெரிய பெரிய சிவியராக எஃபெக்ட் பண்ணாது. வெரி டு நாட் ப்ரொடியூஸ் எனி சிவியர் எஃபெக்ட், ரொம்ப பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தாது, ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரேடியேட்டட் எக்ஸ்போசர் இன் மேன்மேட், நம்ம பயன்படுத்தக்கூடிய to nuclear reactors and during the testing of the nuclear devices in the atmosphere in the ground. நம்மள என்ன பண்ணுறோம், சில இதை வெடிச்சு பார்க்குறோமா, இது அணுகுண்டு வெடிச்சு பார்க்குறோம், எங்கே பார்க்குறோம், பூமி கடியில் வெடிச்சு பார்ப்போம், அல்லது எனது ஏரில் வளிமண்டலத்தில் மேலேயே எனது அந்த மாதிரி சோதனையில் பண்ணுறோம். improper and careless handling of radioactive materials release harmful radiations in our environment. இதை ப்ராப்பராக கையாளவில்லை என்றால் அது காற்றிலும் என்வைரன்மெண்ட்லையும் நம்முடைய பூமியிலையும் மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை உருவாக்கும். These radiations are very harmful due to the human body. மனித உயிரினத்துக்கு அச்சுறுத்தல் சொல்லியாச்சு என்னென்ன எஃபெக்ட் ஏற்படுத்தும்னு. A person who exposed to radiation very closely or for a longer duration is it a greater health risk and can be affected genetically. தொடர்ச்சியாக லாங்கர் டியூரேஷனில் அது பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணும்போது அது தொடர்ச்சியாக மனிதர்களை தாக்கி மிகப்பெரிய பாதிப்புகளை உடல் ரீதியாகவும் ஜெனட்டிக் ரீதியாகவும் ஜீன்களை என்னாகும் மரபு ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். How old is our mother earth?
என்னது how old is our mother earthனா நம்முடைய தாய் நிலத்தோடைய எர்த்தோடைய வயசு என்னன்னு கேட்குறாங்க. எனி கெஸ் உங்களால் பார்க்க இல்லை ரேடியோ கார்பன் டேட்டிங் தாங்க அதுக்கு இது. இட் இஸ் நியர்லி 4.54 into 10 to the power of 9 years, அரவுண்ட் 45 crore 40 lakh இயர்ஸ். வாவ், 45 கோடியே 40 வருஷம் ஆச்சுங்க நம்ம இயர் தோன்றி, இந்த பூமி தோன்றி 45 கோடியே 40 லட்சம் வருடங்கள் ஆகுது இந்த பூமி தோன்றி. பல்லாயிரக்கணக்கான சோதனைகளுக்கு பிறகுதான் இது உயிர் வாழக்கூடிய பூமியாக உருவானுச்சு. இதையுமே இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்கில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அமெரிக்காவோட தலைமையகம் இருக்குது, ரேடியோ கார்பன் டேட்டிங்கோட தலைமையகம் அமெரிக்காவில் இருக்குது. நம்ம வந்து இங்கே இப்போ கண்டுபிடிச்ச எல்லாதுமே, இப்போ சிவகங்கையில் கண்டுபிடிச்ச எல்லாதுமே என்னது அங்கே தான் கொண்டு போய் பார்த்தாங்க. அதெல்லாம் முன்னோருக்கு முற்பட்ட காலம். அந்த கீழடி அகழ்வாய்வு சொன்னாங்கள்ல, அந்த கீழடி அகழ்வாய்வில் சிவகங்கை மாவட்டத்தில் அதில் உள்ள பொருள்கள் எல்லாம் ஆர்காலஜிக்கல் மெட்டீரியல் இல்லாமல் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்கில் பார்க்கும் பொழுது அமெரிக்காவை சொல்லிடுச்சு இது என்னது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு அதை சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஹசார்டஸ் ஏரியா நியூக்ளியர் ரியாக்டர் அல்லது நியூக்ளியஸ் பயன்பாட்டு ரிசர்ச்சில் உள்ளவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கணும், எவ்வளவு ரேடியேஷன் நம்ம மேலே படலாம் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் அளவுகள் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அதான் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஐ, கமிஷன்னா சி, ரேடியாலஜிக்கல்னா ஆர், பின்னா ப்ரொடெக்ஷன். அப்போ ஐசிஆர்பி இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் has recommended certain maximum permissible exposure limits to radiations that is believed to be safe without producing any appreciable injury to a person. Safe limit overall exposure to radiation is given as 20 millisiever. கவனிங்க எவ்வளவுங்க, 20 millisieverts. இதுதான் பாதுகாப்பான அளவு. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரான்ஜன்கிற பயன்பாட்டை தான் பயன்படுத்துவோம். இது என்ன கொடுத்துருக்காங்க, சேஃப் லிமிட் ஆஃப் ஓவரால் எக்ஸ்போசர் டு ரேடியேஷன் இஸ் கிவன் அஸ் 20 மில்லி சிவர்ட் பர் இயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துக்கு 20 மில்லி சிவர்ட் தான் என்ன பண்ணலாம், உடம்பு மேலே ரேடியேஷன் படணும். அதே ரான்ஜன் அடுத்து கொடுத்துருக்கு பாருங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரான்ஜன் த சேஃப் லிமிட் ஆஃப் ரிசீவிங் த ரேடியேஷன் இஸ் அபவுட் 100 மில்லி ரான்ஜன் பெர் வீக். மில்லி ரான்ஜன் ஆர் என்னது ரான்ஜன். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சோடைய அந்த மகா விஞ்ஞானியோட பேரை தான் ரான்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். வில்லியம் ரான்ஜன் பிசிக்ஸுக்காக முதல்ல நோபல் பிரைஸ் வாங்கினவர் அவர் தான். அவரோட ஆவுகமாக என்ன சொல்கிறோம், 100 மில்லி ரான்ஜன் பெர் வீக். ஒரு வாரத்தில் நம்ம உடம்பு மேலே படக்கூடிய கதிர்வீச்சோட அளவு 100 மில்லியன் ரான்ஜன் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இஃப் த எக்ஸ்போசர் இஸ் 100 ரான்ஜன் பட்டுச்சிங்கன்னா இட் மே காஸ் ஃபேட்டல் டிசீஸ் லைக் லுக்கிமியானா கேன்சருங்க. எனது டெத் ஆஃப் ரெட் பிளட் கார்பசல்ஸ், உடம்புல உள்ள ரத்த சிவப்பணுக்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும், WBC மட்டும்தான் இருக்கும். அப்போ பிளட்டில் உள்ள RBC LBC எல்லாத்துலேயும் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அது இரத்த புற்றுநோய் ஏற்படுத்தி உயிரை கொல்லும். அடுத்து பாருங்க, when the body is exposed to about 600 ரான்ஜன் it leads to death, ultimately death அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனடியாக மரணம். அப்போ 600 ரான்ஜன் பட்டா உடனடி மரணம், 100 ரான்ஜன் பட்டா கேன்சரு, 250 மில்லி சிவர்ட்டுங்கிறது இயற்கு ஒரு மனுஷன் மேலே கூடிய எக்ஸ்போசர் பாதுகாப்பானது, 100 மில்லி ரான்ஜுங்கிறது பர் வீக்கில் பாதுகாப்பான அளவு. இது எல்லாம் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் யார் கொடுத்துருக்குறா, இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் அண்ட் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன், அவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்கு, டு யூ நோ அப்படி இருக்கு. டோசிமீட்டர் இஸ் எ டிவைஸ். டோசிமீட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, இது ரேடியேஷன் வருதுல்ல அதோட அளவை பார்க்குறது தான். ரொம்ப கை அடக்கத்தில் சின்னமாக ஒரு சிப் மாதிரி இது வந்துருச்சு. நம்ம எப்படி வந்து காலர் ஐடி போட்டுக்கிறோமோ அது மாதிரி இதை போட்டுக்கலாம். டோசிமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ் டு டிடெக்ட் த லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்போசர் டு ஆன் அயனைசைசிங் ரேடியேஷன். அதாவது வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் காற்றில் உள்ள ஆட்டம்ஸ் எப்படி வந்து டீவியேட் பண்ணுதோ அதான் அயனைசைசிங். அந்த அயனைசேஷனை அந்த ரேடியேஷன் எவ்வளோ தூரம் பண்ணுதோ அதை வச்சு அந்த ரேடியேஷன்ஸ் எவ்வளோ மோசமானதா ரொம்ப அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது.
It is frequently used in the environments where exposure to radiation may occur, such as nuclear power plants and medical imaging facilities. அதாவது என்னது மெடிக்கலில் எக்ஸ்ரேல எடுக்கிறவங்க அந்த இமேஜ் எடுப்பாங்க. அடுத்து நியூக்ளியர் ரியாக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க மேலே படக்கூடிய கதிர்வீச்சு. Pocket dosimeter is used to provide the wearer with an immediate reading of his care exposure to X-ray and gamma rays. இது பாக்கெட் டோசிமீட்டர் நம்ம போட்டிருந்தோம்னா அதை வச்சுருந்தோம்னா நம்ம உடம்பு மேலே படக்கூடிய கதிர்வீச்சோட அளவை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லும். அதுலேருந்து அப்படி செக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீகாஷன்ஸாக லீவ் போட்டு போயிடலாம், அல்லது பாதுகாப்பான லிமிட்டை தாண்டினா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதாவது என்ன இது கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க இது. எப்படின்னா வருமுன் காத்தல். அங்கே வேலை பார்க்குறவங்க ஒரு கட்டாயத்தில் அங்கே வேலை பார்க்குறாங்க, நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க பவர் பிளான்ட்ஸ்லாம். கீழ்நிலை ஊழியர்லேருந்து மேல்நிலை ஊழியர் வரையும் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் இதை ரிசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக கையாளுவாங்க. இப்போ மேரி கியூரி மேடம் இருக்க வந்து ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு அந்த ரேடியேஷன்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கோட்டில் உள்ள அந்த பாக்கெட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ரேடியத்தை வச்சுருப்பாங்களாம். அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் தான் மேரிக்குரியோடைய ரெட் பிளட் கார்பசல்ஸை தாக்கி அவங்களுக்கு பிளட் கேன்சரை ஏற்படுத்தி அவங்க ஒரு 60 வயதிலேயே இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினுச்சு. அப்போது அந்த காலத்தில் அவங்களுக்கு இதோடைய ரேடியேஷன்ஸோட எஃபெக்ட் தெரியாது. இப்போவுமே நீங்கள் எக்ஸ்ரே எடுக்க போனீங்கன்னா இருட்டு ரூமாக இருக்கும், மேலே ஒரு குழாய் மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் எடுக்க போகிறாங்களோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த பல்லுக்கு எடுக்கும் போதெல்லாம் அல்லது வந்து கால் கை ஒழிஞ்சவங்களுக்குலாம் சும்மா அந்த குழாயை லைட்டாக மூவ் பண்ணிட்டு எந்திரிச்சு போங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன் ரொம்ப நேரம் எக்ஸ்ரேஸே பல்லுலையோ கால்லையோ வைக்கக்கூடாது. ஏன் கொஞ்சம் வச்சுட்டு மறந்துட்டோம்னா கால் என்ன பண்ணிடும், அது துளை போட்டுரும். ஏன்னா என்னது, ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன்ஸ் மோர் எனர்ஜி, அதெல்லாம் அதிகமான அதிர்வெண் உடைய ஹையர் ஃப்ரீக்வன்சி உடையது. அப்போ அதுக்கு அதிகப்படியான ஆற்றல் உடைய அலைகள். இப்போ நம்ம ரேடியேஷன்ஸை நம்ம செல்ஃபோனை பாருங்களேன், ரொம்ப லோயர் வேவ்லென்த்துடைய ஹையர் வேவ்லென்த்துடைய லோயர் ஃப்ரீக்வன்சி உடைய ரேடியோஸ் தான் பயன்படுத்துகிறோம், மைக்ரோவேவ்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். அதே என்னது, நம்ம செல்ஃபோனை கொண்டு போய் காமாரை எக்ஸ்ரேல என்ன பண்ண டெலிகாஸ்ட் பண்ணால் என்னது, அடுத்த நிமிஷமே உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சு போயிடும். ஏன், அந்த ரேடியேஷன்ஸ்லாம் என்னது, ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன், ஸோ ஹையர் எனர்ஜி ரேடியேஷன்ஸ். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இருக்கணுங்கிறது அதில் தெளிவாக கொடுத்துருக்கு. வாங்க அதை பார்த்துடலாம். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் should be kept in a thick walled lead container. யுரேனியம், ரேடியம், தோரியம், புளுட்டோனியம் எல்லாத்தையும் எதுக்குள்ளங்க வைக்கணும், ஒரு காரிய பெட்டி, காரியம் லெட் கண்டெய்னரில் தான் வைக்கணும். ஏன்னா அந்த காரிய பெட்டியை இந்த எக்ஸ்ரே இது ஆல்பா பீட்டா காமாரை எமிட் பண்ணி வர முடியாதுங்க, அதனால காரிய பெட்டியில் வைக்கிறோம். லெட் coated aprons and lead gloves should be used while working with hazardous radioactive materials. radioactive materials வரக்கூடிய hazardous ஏரியாவில் நம்ம வந்து இந்த காரியத்திலான உடைகள் இந்த மேலே கொடுத்துருக்கு பாருங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் க்ளவுஸ், அப்ரான்ஸான இந்த உடைகள், க்ளவுஸ் அந்த கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் ரேடியேஷன் தாக்காது. You should avoid eating while handling radioactive materials. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணிட்டு உடனே வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது, ரேடியேஷன் உள்ளே போயிடும். இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் should be handled only by tanks or by a remote control device. நல்லா கவனிங்க, இது என்னங்க, டேங்க்ஸ்னா இடுக்கிகள், அதை கையில் எடுக்கக்கூடாது, இடுக்கிலாம் தொடரணும். ஆர் பை எ ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ், ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் எட்டி இருந்தால் என்ன பண்ணும், அதை இயக்க வேண்டும். போய் நேரடியாக கைகளை பயன்படுத்தி வெறுங்கைகளால் தொட்டு ஹேண்டில் பண்ணக்கூடாது. அடுத்து டொசிமீட்டர் should be owned by the user to check the level of radiations. இந்த டொசிமீட்டரை உடம்புல பயன்படுத்தி ஓன்னானது அணிந்து கொண்டு அது என்னது periodically checking the per day அல்லது per week check the level of radiations. இது எல்லாத்தையும் பண்ணுங்க. 5 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், லெட் கண்டெய்னரில் வைக்கணும், லெட்டான உடைகளையும் கையுறைகளையும் பயன்படுத்தணும், ஈட் பண்ணும்போது அந்த ஹேண்டில் பண்ணாது நல்லா வாஷ் பண்ண சாப்பிட்ணும்,
ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் சுட் பி ஹேண்டில் பை ஒன் டாங்க்ஸ், அதாவது இடுக்கிகளை பயன்படுத்தணும் அல்லது ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தணும். டொசிமீட்டரை கண்டினியூவாக வியர் பண்ணி ஓன் பண்ணி அதை என்ன பீரியாடிக்கல் செக் பண்ணி அதை என்ன பண்ணணும், சோதனை பண்ணிக்கணும். இதெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க செய்யக்கூடிய முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இப்போ என்ன பார்த்துட்டோம், ரேடியோ ஐசோடோஸுடைய ரிமைனிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். ஹசார்டஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்களுக்கு என்னென்ன லிமிட்டு எவ்வளவு படணும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அங்கே உள்ளவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபடணும்னு சொன்னோம். அது தாக்கினா எவ்வளவு ரான்ஷன் தாக்கினா எவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தாச்சு. ரொம்ப எளிமையாக நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். ஒரு தொடர்ச்சியாக கவனிங்க, எழுதுங்க. நன்றி, வணக்கம்.